ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சினிலால். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டலில் இருந்து டேஸ் கலராக மாறி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. பட் இன்றைக்கி தான் நான் வீடியோ பண்ணுறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ரூம்மேட் ஒருத்தனுக்கு பர்த்டே. அவன் வந்து ட்ரீட் வைக்க போகிறோம். சரியா, அந்த ட்ரீட்டு இன்றைக்கி ஒரு ரூம் டூர் வித் ட்ரீட்டோட நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதாவது ஒரு பேச்சுலர் பார்ட்டின்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு பேச்சுலர் பார்ட்டி மாதிரி தான். ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர போகிறாங்க. நம்ம வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக வந்து வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் வீடியோஸ் வர்றது இல்லை. ரீசன் என்னன்னு தெரியும், காலேஜ் டைம் செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப டைட்டாக இருக்குது. 3rd இயர் வேறு வந்துட்டோம். அதுக்குள்ளே எப்படி வந்தோன்னே தெரியல. சரி, ஓகே, தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ரூம். ஸோ எல்லா திங்ஸும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம பசங்க வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பையனுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. அங்கே பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக குக் பண்ணிகிட்ருக்கான். இதை பாருங்கள் நம்ம வச்சு தண்ணி வருது. ஸோ பிரவீன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமி மாலையை போட்டுட்டு பூண்டு உரிச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ரூம். பெருசாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பசங்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லா திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம செஞ்சிட்ருக்கோம். அவ்வளோதான். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். பிரவீனா, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சமைக்கிறோம் தெரியுதுடா. என்னடா பண்றோம்? சிக்கன் கிரேவியா, சிக்கன் குழம்பா? அருமையான ஒரு சிக்கன் கிரேவி பண்ண போறோம். சிக்கன் கிரேவி ஒரு யோசனை சொல்றாங்க. அப்படியே வர நோட்ல தான் பண்றோம். சிக்கன் ஊத்தி ஈரான் எல்லாம் போட்டு வதக்கி மிதமான சூட்ல ஆளுக்கு ஒரு யோசனை சொல்றாங்க. அப்படியே பண்ண வேண்டியதுதான். அது ஒருத்தர் நம்ம என்ன பண்றோன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சிக்கன் செஞ்சுட்டு இருக்கோம். இஞ்சி பூண்டு போட்டாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண போறாங்க தெரியாது போட போறாங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மழை பொலன்னு பொழந்துட்டு இருக்கு. ஸோ இதை நான் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கசகசன்னு ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் வந்து கசகசன்னு ஆயிடுச்சு. நான் என்னைக்குன்னு பார்த்து சமைக்கிற அன்னைக்குன்னு தான் பார்த்துக்குவேன்னா மழை வந்து பொலன்னு பொழந்துட்டு இருக்கு. கோழி வெட்டணுங்க. பிராய்லர் கோழி கறி சமைக்க போறோம். கீழ இருந்து வாங்க. கிண்டி விடுவோம். போடுங்க எல்லாத்தையும் போடுங்க. நல்லா எல்லா கோழிங்க. இலக்கோழின்னு சொல்றது ஒரு சாமிங்க. இங்க பாருங்க, மாலை போட்டுட்டு இந்த வேலை பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. தண்ணி ஊத்தாதரா. அப்படி கேக்குது. இங்க எப்படி பண்ணும் கோதுமை உப்பு நல்லா தானே வரும். சுண்டலி என்ன மாப்பிள்ள புரிய தெங்க உப்பு கட்டா இருக்கா? உப்பு கட்டா இருக்காடா? உப்பு கட்டா இருக்கா? போட்டா போட்டா மச்சி எப்படி இருக்க? போட்டா போட்டு மச்சான் வாங்கி போட்டு நான் சாப்பிட முடியல. போடு. வீட்டுக்கு வர மாதிரி கேட்பாஸ் போட்டு வந்துருக்காங்க. ஏன் ஏதோ பண்ணி நல்லா பண்ணாங்க. A few minutes later. எலி என்ன கேப் புடுறா. இந்த கேப்ல உள்ள அதே வந்து நல்லா பிடிச்சுக்கோ. லைட்டா இங்க ஒரு இது பிடிச்சு இருடா பையா. சாதம் அடிக்கிறது எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு இருக்கு. ஏய் தட்டு நல்லா பிடிச்சுங்கடா. ஏய் தட்டு திறந்துக்குடா. நீ மேல புடிமாப்ல அப்படியே தட்டு இந்த லூஸ் ஆயிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? எட்டு கிலோ சிக்கனு ஜம்முன்னு இருக்கு. மெக்கானிக்கல் பாய்ஸ்.
சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை.